ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீட்பராகிய இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! என் ஆண்டவராகிய இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இந்த பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலும் கற்றுக் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 39வது இறைவார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, நான் தான் என்று அறியும்படியா என்னை தொட்டு பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு உயிர்த்து தன் சீசரிடத்தில் வெளிப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, வெளிப்பட்டு சொல்கிறார், நான் தான் என்று தொட்டு பாருங்கள். மரித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், உயிர்த்தவர், உயிரோடு கூட இருக்கிறவர். எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி நிற்கிங்களோ? எல்லாம் தோல்வியாயிட்டு பிரதர், இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் என்ன பிரதர் இருக்குன்னு நிற்கிங்களா? இல்லை நண்பா, இல்லை அன்பு சகோதரியே, தங்கச்சியே, தம்பி, வாழ்க்கையில் துளிருட்டு எழும்ப போகிறது. என் மீட்பராகிய இயேசு உனக்குள்ளாய் உன்னை ஆசீர்வதிக்க உன்னோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் உன்னை உயர்த்துறது, நான் தான் உன் கண்ணீரை துடைக்கிறது, நான் தான். என் கரத்தை மட்டும் பாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டு, எந்த இடத்துல கண்ணீர் விட்டு, எந்த இடத்துல தலை குனிஞ்சு நிற்கியோ, அதே இடத்துல நான் தான் என்று அறியும்படியா நீ என் சமூகத்தில் அமர்ந்திருப்பான்னு சொன்னாள். நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, அவர் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு கதை புத்தகத்தில் வருகிற ஒரு கதாநாயகன் அல்ல. ஒரு கதாசிரியர் எழுதுகிற அந்த ஆசிரியரின் கட்டுரைக்கோ கதைக்கோ ஒரு கதாநாயகன் அல்ல. அவர் உலகத்தின் வரலாற்றை இரண்டாக பிரித்தவர். கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் என்று சொல்லி வரலாற்று நாயகனவர். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக தன் ஜீவனையே, தன்னையே அர்ப்பணித்த தேவனவர். உன் பாவங்களுக்கா, என்னுடைய பாவங்களுக்கா, என்னுடைய சாபங்களுக்கா, என் நோய்களுக்கா, என் வியாதிகளுக்கா தன்னை அர்ப்பணித்த தேவன். இன்றைக்கு மரணத்தை ஜெயித்தவர் உயிர்த்து உயிரோடு வந்து சொல்கிறார் சீசரிடத்தில், நான் தான் என்று அறியும்படி தொட்டு பாருங்கள். எம்மாவுசீடரோடு கடந்து வந்தவர். இந்த பகுதியை நான் வாசிக்கும்போது எம்மாவுசீடரோடு 2 பேரோடு அவர் கடந்து வருகிறவர். அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கண்டு திறக்கலை. அப்பம் புசிக்கும்போது அற்புதத்தை பார்த்தவங்க, ஆண்டவரை நேராக சந்தித்தவங்க, இப்போ ஆண்டவராகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிறது அறியாமல் இருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், அவர் அப்பத்தை பிற்கும் பொழுதுதான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, இருதயம் கொழுந்து விட்டு எரியப்படுகிறது. இன்னும் நிறைய சில பேருக்கு எப்படி இருக்கும், ஜெப கூட்டத்துக்கு வரும், நற்செய்தி கூட்டத்துக்கு வரும்போது தான் நல்ல கைதட்டி ஆராதிப்பாங்க. தனியாக இருக்கும்போது என்ன இல்லை, ஆண்டவரோடு இடைபடுகிறது இல்லை, வேதம் வாசிப்பதில்லை, தேவனோடு சஞ்சரிப்பதில்லை, தேவ சமூகத்தில் காத்திருப்பதில்லை. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு நண்பா, கர்த்தருடைய ஆவியான் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் குடும்பத்தின் வறுமைகள், உன் குடும்பத்தின் தரித்திரங்கள், உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நிலையும் அறிந்தவர் உன் தலையை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறார். நான் தான் என்று அறிந்து கொள். தொட்டுப்பா, தோமாவிடத்தில் கரத்தை தொட்டுப்பார் என்றவர், சீசரிடத்தை தொட்டுப்பார் என்று நான் தான் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்களிடத்தில் வருகிறார். 11 பேர் இருக்கிற இடத்துல தரிசனமானவர் இன்றைக்கு பரிதாபத்தோடு இருக்கிற உங்களோடு கூட, உங்கள் மத்தியில் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க பிரதர், நான் உடஞ்சி போயிருக்கிறேன், இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா? கலங்காதிருங்க, கர்த்தருடைய ஆவியார் உங்களோடு தான் பேசுகிறார். உன் கண்ணீரை மாற்ற உலகமே உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் உலகத்தின் இரட்சகர் பக்கத்திலிருந்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஏனென்று சொன்னால் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டவரை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அன்று பேதுரு கையை பிடித்து நான் தான் எழுந்துரு என்று சொல்லி சமுத்திரத்தின் மீது நடக்க வைத்தவர் இன்றைக்கும் நீங்கள் கடக்கிற பாதைகளை கடக்க வைப்பா. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து அதில் கடந்து வருவீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளாய் இயேசு கிறிஸ்துவே நீர்தான் என்பதை விளங்க பண்ணுவீராக. உடைய கரத்தை நீட்டுவீராக. தரிசனத்திலும் சொப்பனத்திலும் உம்முடைய காண்பார்களாக, வாழ்க்கையில் உம்மை காண்பார்களாக. உம்முடைய கரம் அவர்களை பிடித்திருப்பதை ஒரு உணர்வார்களாக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.